உலகளாவிய தங்கம் வாங்கும் வெறி உலகம் ஏன் தங்கத்தை வாங்குகிறது? இப்போது உயரும் தங்கத்தின் விலையை பார்த்தால் மனதுக்குள் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கலாம். சில நேரங்களில் விலை உயர்ந்து சில சமயங்களில் திடீரென சரிகிறது. சாதாரண மனிதர்கள் இது திருமண காலம், சந்தை ஏற்ற இறக்கங்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை நிலைமை ஆழமானது, பயமுறுத்துகிறது. இது தங்கம், வெள்ளியை பற்றியது மட்டுமல்ல, இது உலகின் வல்லரசுகளுக்கு இடையிலான கண்ணுக்குத் தெரியாத போரின் கதை. முன்பு எப்போதும் இல்லாதது போல் அல்ல. தற்போது உலகளாவிய தங்கம் வாங்கும் வெறி நடந்து வருகிறது. சீனா தனது கருவூலத்தில் 2303 டன் தங்கத்தை குவித்துள்ளது. இந்தியாவும் சளைக்கவில்லை. 880 டன் இருப்பு உள்ளது. இது தற்செயலாக நடக்கவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் ஆக்கிரமிப்பு கொள்கைகள் குறித்த பயமும் அமெரிக்க டொலரின் ஆதிக்கத்தில் வளர்ந்து வரும் நம்பிக்கையும் இதற்கு பின்னால் உள்ள உந்து சக்திகள். உலகம் இப்போது காகித டொலர்கள் விட மஞ்சள் உலோகமான தங்கத்தை நம்ப ஆரம்பித்துள்ளது. நாணயம் இல்லாதபோது உலகம் செயல்பட்டது எப்படி? முழு விஷயத்தையும் புரிந்து கொள்ள நாம் வரலாற்றில் கொஞ்சம் பின்னோக்கி சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன்பு செல்ல வேண்டும். அப்போது ரூபாயோ டாலரோ இல்லை. மக்கள் விவசாயம் செய்து பண்டமாற்று முறை மூலம் செயல்பட்டனர். அதாவது, உங்களிடம் கோதுமை இருந்து பால் தேவைப்பட்டால் பால் இருந்து கோதுமை தேவைப்படும் ஒருவரிடம் நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். ஆனால் இது ஒரு சில சிக்கல்களை முன்வைத்தது. சில நேரங்களில் தேவைகளை பொருத்துவது கடினமாக இருந்தது. பின்னர் கிபி 3000 பொருட்கள் பணம் வெளிப்பட்டது. பார்லி, கம்பளி, வெள்ளி போன்ற பொருட்கள் பணமாக பயன்படுத்தத் தொடங்கின. கிபி 1200 சீனா கோழைகளை நாணயமாக ஏற்றுக்கொண்டது. கிபி 600 துருக்கிய மன்னர் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை அறிமுகப்படுத்தினார். இருப்பினும் நாணயங்களின் எடையை எடுத்துச் செல்வது கடினமாக இருந்தது. சீனா இந்த பிரச்சனையை தீர்த்து சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகிற்கு காகித நோட்டுகளை அறிமுகப்படுத்தியது. சீன மக்கள் தங்கள் தங்கம், வெள்ளியை டெபாசிட் செய்து காகித நோட்டுகள் ஈடாகப் பெறுவார்கள். காலச்சக்கரம் சுழன்றது. 19ஆம் நூற்றாண்டில் உலகம் தங்கத் தரத்தில் இருந்தது. அதன் விதிகள் எளிமையானவை. ஒரு நாடு தங்க இருப்புகளில் எவ்வளவு பணத்தை வைத்திருக்கிறதோ அவ்வளவு பணத்தை மட்டுமே அச்சிட முடியும். அந்த நேரத்தில் பிரிட்டனின் பவுண்ட் ஸ்டெர்லிங் உலகின் தலைவராக இருந்தது. இது உலக வர்த்தகத்தில் 60% பங்கை கொண்டிருந்தது. ஆனாலும் முதலாம் மற்றும் இரண்டாம் உலகப் போர்கள் பிரிட்டனை முடக்கின. போரை எதிர்த்து போராட பிரிட்டன் பாகுபாடற்ற முறையில் பணத்தை அச்சிட்டு தங்க விதியை மீறியது. மறுபுறம் அமெரிக்கா புத்திசாலித்தனமாக விளையாடியது. ஐரோப்பா எரிந்து கொண்டிருந்த போது அமெரிக்கா தங்கத்திற்கு ஈடாக ஆயுதங்கள், உணவு மற்றும் மூலப்பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருந்தது. காலம் மாறியது. இரண்டாம் உலகப் போரின் முடிவில் உலகின் 2/3 பங்கு தங்கம் அமெரிக்காவின் கருவூலத்தில் இருந்தது. 1944ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் பிரெட்டன் வூட்ஸில் 44 நாடுகள் சந்தித்தன. அமெரிக்கா மிகப்பெரிய தங்க இருப்பை கொண்டிருப்பதால் உலகிலுள்ள ஒவ்வொரு நாணயத்தின் மதிப்பும் இப்போது டாலரால் தீர்மானிக்கப்படும் என்றும் டொலரின் மதிப்பு தங்கத்தால் தீர்மானிக்கப்படும் என்றும் $35 சமம் ஒரு அவுன்ஸ் தங்கம் அவர்கள் ஒப்புக்கொண்டனர். அங்கிருந்து டாலர் உலகின் உலகளாவிய நாணயமானது. போர்களில் தண்ணீரைப் போல பணத்தை செலவிட்ட அமெரிக்கா உலகின் தலைவராக மாறியது. ஆனால் அதன் சக்தியை நிரூபிக்க வியட்நாம் போன்ற போர்களில் தண்ணீரைப் போல பணத்தை செலவிட்டது. அமெரிக்கா தங்கத்தை விட பல மடங்கு அதிகமாக டொலர்களை அச்சிடும் சூழ்நிலை ஏற்பட்டது. மற்ற நாடுகள் சந்தேகப்பட்டன. எங்கள் தங்கத்தை எங்களுக்கு திருப்பித் தரவும் என்று கோரி அவர்கள் தங்கள் டொலர்களுடன் அமெரிக்காவிற்கு வரத் தொடங்கினர். அமெரிக்காவின் தங்க இருப்பு குறையத் தொடங்கியது. பின்னர் 1971 அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் உலகையே அதிர வைக்கும் ஒரு முடிவை எடுத்தார். அமெரிக்கா இனி டொலருக்கு தங்கத்தை மாற்றாது என்று அவர் அறிவித்தார். வரலாற்றில் இது நிக்சன் அதிர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. டொலர் தங்கத்தால் ஆதரிக்கப்படாததால் அன்றே மதிப்பற்றதாக மாறியிருக்க வேண்டும். இதைத்தான் இன்று நாம் ஃபியட் பணம் என்று அழைக்கிறோம். அதாவது அரசாங்கத்தின் நம்பிக்கையை மட்டுமே நம்பி செயல்படும் பணம். டொலரின் மீதான நம்பிக்கை குறையத் தொடங்கிய போது அமெரிக்கா ஒரு புதிய தந்திரத்தை முயற்சித்தது. 1974ஆம் ஆண்டில் அமெரிக்கா சவுதி அரேபியாவுடன் ஒரு இரகசிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. சவுதி அரேபியாவில் ஏராளமான எண்ணெய் இருப்பு இருந்தது. ஆனால் பாதுகாப்பு இல்லை. நாங்கள் உங்களுக்கு ஆயுதங்களையும் பாதுகாப்பையும் வழங்குவோம், அதற்கு ஈடாக நீங்கள் உங்கள் எண்ணெயை டாலருக்கு மட்டுமே விற்க வேண்டும் என்று அமெரிக்கா கூறியது. இங்குதான் பெட்ரோ டாலர் பிறந்தது. இப்போது உலகின் ஒவ்வொரு நாட்டிற்கும் எண்ணெய் தேவைப்பட்டது. எனவே அவர்கள் எண்ணெய் வாங்க டொலர்களை வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது.
இந்த வழியில் அமெரிக்கா தனது நாணயத்திற்கான தேவையை வலுக்கட்டாயமாக தக்க வைத்துக் கொண்டது. இப்போது தற்போதைய சூழ்நிலையை பார்க்கலாம். 2008 மந்த நிலையும் பின்னர் கோவிட் தொற்று நோயும் அமெரிக்க பொருளாதாரத்தை உலுக்கியது. ஆனால் மிகப்பெரிய அடி 2022இல் ரஷ்யா உக்ரைன் போரின் போது வந்தது. ரஷ்யாவிற்கு ஒரு பாடம் கற்பிக்க அமெரிக்கா அதன் $300 பில்லியன் மதிப்புள்ள அந்நிய செலாவணி இருப்புக்களை முடக்கியது. இந்த சம்பவம் உலகம் முழுவதையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. சீனா, இந்தியா மற்றும் வளைகுடா நாடுகள் இன்று ரஷ்யாவுடன் நடந்தது நாளை அமெரிக்காவுடன் சண்டையிட்டால் நமது பில்லியன் கணக்கான டாலர்களும் ஒரு நொடியில் இழக்கப்படும். அமெரிக்கா டாலரை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறது என்பதை உலகம் புரிந்து கொண்டது. இந்த பயத்தை டொனால்ட் ட்ரம்ப் மேலும் தூண்டிவிட்டார். ட்ரம்ப் பிரிக்ஸ் நாடுகளை வெளிப்படையாக அச்சுறுத்தியுள்ளார். இவை நாடுகள் டாலரை கைவிட்டு தங்கள் சொந்த நாணயத்தை உருவாக்க முயற்சித்தால் அவை 100% வரிக்கு உட்பட்டதாக இருக்கும். உலகெங்கிலும் உள்ள நாடுகள் தற்போது தோராயமாக 6.7 டிரில்லியன் இருப்புக்களை வைத்திருக்கின்றன. ட்ரம்பின் கடந்த கால ஈரான் மற்றும் வெனிசுலா மீதான தடைகள் கருத்தில் கொண்டு அமெரிக்கா எந்த நேரத்திலும் தங்கள் பணத்தை பறிமுதல் செய்யக்கூடும் என்று நாடுகள் அஞ்சுகின்றன. இதனால்தான் எந்த நாடும் காகித டாலர்களை வைத்திருக்கும் அபாயத்தை விரும்பவில்லை. இந்த நம்பிக்கை நெருக்கடி காரணமாக உலகெங்கிலும் உள்ள மத்திய வங்கிகள் இப்போது டாலர்களை விற்று தங்கத்தை வாங்குகின்றன. 2000 தொடக்கம் 2025க்கு இடையில் சீனாவின் தங்க இருப்பு 483% அதிகரித்துள்ளது. இந்தியா 2005ஆம் ஆண்டில் மொத்த இருப்புக்களில் 4.3% மட்டுமே தங்கம் வைத்து இருந்தது. இது 2025ஆம் ஆண்டில் 15% அதிகரித்துள்ளது. 2016ஆம் ஆண்டில் உலகின் மொத்த இருப்புகளில் டாலர்கள் 65% இருந்தன. இது இப்போது 58% குறைந்துள்ளது. முன்பு தங்கம் வைத்திருக்காத போலந்து, துருக்கி போன்ற நாடுகள் இப்போது தங்கத்தை வாங்க வரிசையில் நிற்கின்றன. அனைவரும் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டுள்ளனர். கடினமான காலங்களில் காகித பணம் மதிப்பற்றதாக மாறக்கூடும். ஆனால் தங்கம் எப்போதும் பிரகாசிக்கும். உலகளாவிய வர்த்தகத்தில் 50% இன்னும் டாலரில் நடைபெறுவதால் டாலரின் செல்வாக்கு அவ்வளவு விரைவில் மங்காது என்று நிபுணர்கள் நம்புகிறார்கள். ஆனாலும் ரஷ்யாவும் சீனாவும் தங்கள் உள்ளூர் நாணயங்களில் 99% இப்போது வர்த்தகம் செய்கின்றன. நிச்சயமாக டாலரின் ஆதிக்கத்திற்கு இவை சவால் விடுகிறது. வரவிருக்கும் காலங்கள் நிச்சயமற்ற தன்மைகளால் நிறைந்தவை. ட்ரம்ப் தனது விருப்பப்படி முடிவுகளை தொடர்ந்து எடுத்தால் உலகப் பொருளாதாரம் கொந்தளிப்பில் சிக்குவது உறுதி. அதுவரை ஒவ்வொரு நாடும் பாதுகாப்புக்காக முடிந்தவரை தங்கத்தை சேமித்து வைக்க விரும்புகின்றன. இதனால்தான் தங்கம் விலை நிச்சயமற்றதாக இருக்குது.